அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய டில்லியில் மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில், நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் என்ற பெயரில் அப்பாவி மாணவர்களை தூண்டிவிட்டு நடக்கும் போராட்டம் நமக்கெல்லாம் தெரியும். துவக்கத்தில் மாணவர் போராட்டமாக தொடங்கியது, பின்னர் திசை திரும்பி எங்கெங்கோ பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக முன்வைக்கப்படுகிறது. தர்மேந்திர பிரதான் மீது இவர்களுக்கு என்ன ஆத்திரம்? இந்த பதிவில் நாம் சிந்திப்போம். எந்த தேசம் தன்னுடைய பழம் பெருமை மிக்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்று பெருமைகளையும் இந்த தேசத்திற்காக வாழ்ந்த தங்கள் முன்னோர்களையும் மறக்கிறதோ அந்த தேசம் எளிதில் அழிந்துவிடும் என்பது வரலாறு. எல்லா நாடுகளும் தங்கள் நாட்டின் பழம் பெருமைகளை, தங்களின் வரலாற்று சிறப்புகளை தங்கள் அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாரதத்தில் அது நடக்கவில்லை. மதச்சார்பின்மையின் பெயரில், பகுத்தறிவு என்ற பெயரில் நம்முடைய பண்பாட்டு பெருமைகள், கலாச்சார பெருமைகள், வரலாற்று பெருமைகளை அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். வரலாற்றில் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் பெருமையாக பேசப்படுகிறார்கள். இந்த தேசத்தின் மீது படையெடுத்து இந்த நாட்டின் கலாச்சாரத்தை அழித்து, ஆலயங்களை இடித்து, பெண்களை மானபங்கப்படுத்தி, சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றவர்கள் மகா அக்பர், அக்பர் த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட் என்றெல்லாம் போற்றப்படுகிறார்கள், பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். நம் மன்னர்களின் வீர வரலாற்றை மக்களிடம், அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க நாம் தயங்கிவிட்டோம். கஜினி முகமது 17 முறை பாரதத்தின் மீது படையெடுத்தான் என்பதை விடாமுயற்சிக்கு உதாரணம் என்று போற்றி சொல்லிக் கொடுக்கிறோம். வரலாற்றில் 17 முறையும் கஜினி முகமதை தோற்கடித்து விரட்டிய பாரத தேசத்து மன்னர்களின் வரலாற்றை சொல்லிக் கொடுக்க நாம் மறந்து விட்டோம், அல்லது திட்டமிட்டு சொல்லிக் கொடுக்கவில்லை. தேசத்தின் மீது படையெடுத்து இந்த நாட்டின் சொத்துக்களை சூறையாடி சென்றவர்களின் வரலாற்றை வீரமிகு வரலாறாக சொல்லிக் கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு. ஆனால் நம் மன்னர்களை, நம்முடைய மூதாதையர்களை கற்பிக்க தயங்குகிறோம். பாபர், அக்பர், அலெக்சாண்டர் த கிரேட், அவுரங்கசீப், கஜினி முகமது, கோரி முகமது, அடிமை வம்சம், துக்ளக் வம்சம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் நாம் ராணா பிரதாப சிம்மன், பிருத்விராஜ் சௌஹான், சத்ரபதி சிவாஜி, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சங்கம் கண்ட பாண்டிய மன்னர்களின் வரலாற்று பெருமைகளை நம்முடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க தயங்குகிறோம். சத்ரபதி சிவாஜியின் வீர வரலாற்றை சொல்லிக் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அங்கு முகலாயர்கள் செய்த அட்டகாசங்களை, அராஜகங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். பிருத்விராஜ் சௌஹானை சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் கோரி முகமது அட்டகாசங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். அதனால் இவர்களை சொல்லிக் கொடுக்க தயங்குகிறோம், மதச்சார்பின்மை பாதித்துவிடும் என்று கருதி. எப்படிப்பட்ட வரலாறுகள் நம்மிடம் இருக்கிறது? முகலாயர்களை ஓடவிட்ட சத்ரபதி சிவாஜி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை பெரிய கோயிலை பிரம்மாண்டமாக கட்டிய ராஜராஜ சோழன். அச்சோ, அவர் கட்டுறது கோயிலை அல்லவா? ஒரு சமணர்களின், ஒரு பௌத்தர்களின் விகாரங்களை கட்டியிருந்தால் கூட வரலாற்றில் நாம் பெருமையாக சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் சிவனுக்கல்லவா கோயில் கட்டி விட்டார், சொல்லக்கூடாது. ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கப்பல் படை நடத்தியவன். கப்பலிலே யானைகளை ஏற்றிச் சென்று அந்நிய நாடுகளின் மீது படையெடுத்து தன்னுடைய கலாச்சார பெருமைகளை நிறையாட்டியவன், பல நாடுகளை தோற்கடித்தவன் ராஜேந்திர சோழன். பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறோமா நம் வரலாற்றில்? தமிழ் தமிழ் என்று முழக்கமிடுகிறவர்கள் எங்காவது ராஜேந்திர சோழனை சொல்லிக் கொடுக்க தயாராகின்றோமா? நீ உன் ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாடத்தில் ஒரு பேராகிராஃபில் ஒதுங்கிவிட்டார். ஆங்கிலேயர்களை கதவெடுத்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் சிறு பாடங்களாக மாறிவிட்டனர். தங்க வங்கத்தை 2ஆக பிரித்த கர்சான் வில்லியை அவன் நாட்டிலேயே சென்று சுட்டுக் கொண்ட மதன்லால் திங்காரா பாரத்தில் இல்லை. ஜாலியன் வாலாபாக்கில் அப்பாவி இளைஞர்களை, அப்பாவி பொதுமக்களை சுட்டு தள்ளிய டயரை அவன் நாட்டிலே சென்று வழிதீர்த்தானே 20 ஆண்டுகள் காத்திருந்து உத்தம் சிங் வரலாற்றில் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஏன் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை முதலே முழங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய நம் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த செண்பகராமன் பிள்ளை சிறையில் செக்கு இழுத்து விட்டு வெளியே வரும்போது செக்கையாக இழுத்தேன், பாரத மாதாவின் தேரை அல்லவா இழுத்தேன் என்று முழங்கிய பாபு சிதம்பரம் பிள்ளை
பீரங்கி முனையில் கட்டி வைக்கப்பட்ட போது கூட தேசபக்தியை கிஞ்சித்தும் கைவிடாத அழகுமுத்துக்கோன், பூலித்தேவன் ஜம்புத்தீவு பிரகடனம் வெளியிட்டு ஆங்கிலேயர்களை கதறடித்த மருது சகோதரர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா வரலாற்றில் பெருமையாக? அந்நியர்களை குறித்து பாடத்தை சுருக்கி இந்த தேசபக்தர்களை நம்முடைய நாட்டுக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்களை தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்தவர்களின் வரலாறுகள் பெருமிதமாக பாடத்திட்டங்களில் சேர்க்கப்பட வேண்டாமா? எவனொருவன் என்னுடைய மூதாதையர் இந்த தேசத்திற்காக பாடுபட்டிருக்கிறான் என்ற வரலாற்றை வீரத்துடன் படிக்கிறானோ அவனுக்கு இந்த தேசத்தின் மீது பக்தி வரும், வீரம் வரும். இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக என்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும், ஒரு பெருமிதம் வரும். ஆனால் எங்கெல்லாம் இந்த தேசம் தோற்றுதோ, எங்கெல்லாம் வீரர்கள் அடிவாங்கிறார்களோ அந்த வரலாற்றை மட்டும் கற்பித்து விட்டு இந்த தேசம் பொருதி போராடிய வரலாறுகள், வீர வரலாறுகள் மறக்கடிக்கப்படுகின்றன இளம் சமுதாயத்தினர். இது மட்டுமா? உலகத்தின் மிகப்பெரிய காவியங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொடுத்த தேசம் இது. வானியல் தொடர்பான பல உண்மைகளை கண்டறிந்து சொன்ன தேசம் இது. ஆரியபட்டனும் பாஸ்கராச்சாரியாரும் கண்டறிந்தவை பல. சுஷ்ருதர் உலகத்தின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் என்று வெளிநாடுகள் போற்றுகின்றன. ஆஸ்திரேலியாவில் சிலை வைக்கிறார்கள். நம் பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சித்தர்கள் கண்டுபிடித்த எண்ணற்ற அரிய பொக்கிஷங்கள் மாணவர்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. கண்டுபிடித்த மருத்துவம், சித்த மருத்துவம் எவ்வளவு சிறந்தது என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா? நம் வரலாறுகள் முழுக்க மறக்கடிக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. இந்த தேசத்தின் அடுத்த தலைமுறை தேசபக்தி இல்லாதவர்களாக, தேசத்தின் மீது பெருமிதம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கல்வி திட்டம் முழுக்க உருவாக்கப்பட்டது. மத்திய அமைச்சராக முரளி மனோகர் ஜோஷி இருக்கின்ற காலகட்டத்தில் கல்வி திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டார். ஆனால் காவிமயமாக்குறார்கள், சஃப்ரனைசேஷன் என்றெல்லாம் கூக்குரல்கள் எழும்பியது இந்த தேசத்தில். இந்த தேசத்தின் பெருமை மிகு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க நினைத்தால் காவிமயமாக்கலாம். சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தேசத்தின் பெருமையை கூட கற்பிக்க தயங்கினார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்றார். பாரதத்தின் கலாச்சார பெருமைகளை பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். தேசத்தின் வீர வரலாறுகள், இந்த தேசத்தின் மன்னர்களின் கதைகள், மன்னர்களின் வரலாறுகள், ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பாண்டிய மன்னர்களின் பெருமைகளும் சத்ரபதி சிவாஜியும் ராணா பிரதாப சிம்மனும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்நியர்கள் குறித்த பாடங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கினார். ஐயையோ, இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொன்னால் முகலாயர்கள் படையெடுத்து இந்த தேசத்தில் செய்த அட்டகாசங்களையும் கொடூரங்களையும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பீர்களே. அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது பாரதத்தின் மதச்சார்பின்மை பாதித்துவிடும். தாங்கள் திட்டமிட்டு இதுவரை செய்து கொண்டிருந்த பொய் பித்தராட்டங்கள் வெளியே வந்துவிடும். அதனால் கல்விக் கொள்கையில் கை வைக்க விடக்கூடாது. வழி என்ன? மத்திய அரசுக்கு குடைச்சலை கொடுங்கள். எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அருமருந்தாக வந்து கிடைத்தது நீட் என்ற ஒரு சம்பவம். கையில் எடுத்தார்கள், போராட்டத்தில் களமிறங்கினார்கள். போராட்டம் செல்லும் திசையை பாருங்கள். தேசத்தை பிரிவினையை தூண்டும் விதத்தில் காஷ்மீருக்கு ஆர்டிக்கிள் 370 மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறார்கள். நீட்டுக்கு மதக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நேபாளை போல, மேற்கு வங்கத்தை போல பாரதத்திலும் புரட்சி வெடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். நீட்டுக்கு மதக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆகவே இந்த தேசத்தின் கலாச்சார பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இந்த தேசத்தின் பெருமிதம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு தேசபக்தர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.